வணக்கம். இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா 8வது ஊதிய குழு ஊதியம் ஓய்வூதியம் மட்டுமல்ல அலவன்ஸ்களும் அதிரடியாய் உயரும் என்பது குறித்த புதிய அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நான் போடுற முக்கியமான தகவல் உங்களை வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளம் எவ்வளவு அதிகரிக்கும், எந்தெந்த அலவன்ஸுகள் உயரும், இது குறித்த அனைத்து விவரங்களையும் இந்த பதிவில் பார்க்கலாம். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் 8வது ஊதிய குழு தொடர்பான புதுப்பித்தல்களுக்காக காத்திருக்கிறார்கள். ஜனவரியில் மத்திய அரசு 8வது சம்பள கமிஷனை அமல்படுத்துவதாக அறிவித்தது. அதன் பிறகு விரைவில் குழு அமைக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இதுவரை குழு அமைக்கப்படவில்லை. குழு அமைக்கப்பட்டவுடன் குழு உறுப்பினர்கள் தங்கள் பரிந்துரைகளை அரசுக்கு சமர்ப்பிப்பார்கள். அதற்கு பிறகு அரசாங்கம் அதற்கு தனது ஒப்புதலை அளிக்கும். 8வது ஊதிய குழு மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு மிகப்பெரிய ஊதிய உயர்வு மற்றும் ஓய்வூதிய உயர்வை அளிக்கும் என நம்பப்படுகின்றது. மத்திய அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு கிடைப்பது மட்டுமல்லாமல் பல அலவன்ஸ்களிலும் ஏற்றம் இருக்கும். மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளம் எவ்வளவு அதிகரிக்கும், எந்தெந்த அலவன்ஸ்கள் உயரும், இது குறித்த அனைத்து விவரங்களையும் இந்த பதிவில் பார்க்கலாம். 8வது சம்பள குழு ஜனவரி 2026 முதல் அமலுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 1.92 to 2.86 வரம்பில் இருக்கக்கூடும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. குறைந்தபட்சமாக ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 1.92 நிர்ணயிக்கப்பட்டால் லெவல் 1 ஊழியர்களின் சம்பளம் ரூபாய் 34,560 அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. லெவல் 2 ஊழியர்களின் சம்பளம் ரூபாய் 38,208 அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. லெவல் 3 ஊழியர்களின் சம்பளம் ரூபாய் 41,664 அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. லெவல் 4 ஊழியர்களின் சம்பளம் ரூபாய் 48,960 அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேபோல் லெவல் 10 வரை உள்ள ஊழியர்களுக்கு ரூபாய் 1,07,712 வரை உயர்வு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 2.08 ஆக நிர்ணயிக்கப்பட்டால் லெவல் 1 ஊழியர்களின் சம்பளம் ரூபாய் 37,440 அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. லெவல் 2 ஊழியர்களின் சம்பளம் ரூபாய் 41,392 அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. லெவல் 3 ஊழியர்களின் சம்பளம் ரூபாய் 45,136 அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. லெவல் 4 ஊழியர்களின் சம்பளம் ரூபாய் 53,040 அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதேபோல் லெவல் 10 வரை உள்ள ஊழியர்களுக்கு ரூபாய் 1,16,668 வரை உயர்வு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 2.57 ஆக நிர்ணயிக்கப்பட்டால் அதிகபட்ச சம்பளம் ரூபாய் 1,44,177 அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் இது ஒரு மதிப்பீடுதான் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். குறைந்தபட்ச ஓய்வூதியம் ரூபாய் 9,000 ரூபாய் 25,740 அதிகரிக்கக்கூடும். இது நிர்ணயிக்கப்பட்ட ஆணையத்தின் இறுதி ஒப்புதலுக்கு உட்பட்டது. 8வது ஊதிய குழு அமல்படுத்தப்பட்டவுடன் மத்திய அரசு ஊழியர்களின் HRA-வில் நல்ல ஏற்றம் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அடுக்கு 1 நகரங்களில் உள்ள அரசு ஊழியர்களுக்கு அதிக வாடகை கொடுப்பனவு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது தவிர 6 மாதங்களுக்கு ஒரு முறை அதிகரிக்கப்படும் அகவிலைப்படி பணவீக்கம் மற்றும் வாழ்க்கை செலவை ஈடு செய்கிறது. இந்த முறை குறைந்தபட்சம் சம்பளம் ரூபாய் 19,000 ரூபாய் 45,000 அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் இது ஒரு மதிப்பீடு மட்டுமே என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். 8வது ஊதிய குழு எப்போது அமலுக்கு வரும் என்ற கேள்வி அனைவர் மனதிலும் உள்ளது. இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியிடப்படவில்லை. கூடிய விரைவில் இதற்கான அறிவிப்பு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இது போன்ற முக்கிய தகவல்களுக்கு நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் மறக்காம பிரஸ் பண்ணி வச்சிருங்க. அப்பதான் நான் போடுற முக்கியமான தகவல் உங்களை வந்து சேரும். நன்றி.